வீடியோ எடுத்துன்னு முதல்ல இப்பதான் வந்து சீமானுக்கு வேணும் ஆனா வரலையா வரலையே வரலன்னா எல்லாரும் சேர்ந்து போடணும். இப்ப நான் வந்து செய்யணும் செய்ய மாட்டேன். அப்ப யாரும் போட்டு போடணும் எல்லாரும் அவ்வளவுதான். நான் கூட யாரோ பேசுகிறாங்கன்னு கேட்டேன். வாய்ஸ் ஒரு வாய்ஸ் கேட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன் நான் அப்பயே. சரி இந்த முறை ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஜெயிக்க வச்சா தானே ஜெயிக்க வைக்க மாட்டீங்களே. இந்த முறை வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இந்த பசங்க அது நம்ம வந்து இந்த 10 பேர் போட்டு வாங்குறோம். அது போட்டா வந்துரும். நீங்க போடல சொல்றீங்க. என் பையன் நட்டா வாய்ப்பே கிடையாது. நான் சீமானுக்கு தான் நாங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா போட போறோம். சீமானுக்கு போட்டானுங்க வரலையே. சரி சரி அது ஒரு கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே ஓகே. ஒன்றும் விடாமுயற்சி வந்து ஒன்றும் பலன் தராமலாம் போகாது. இந்த முறை இல்லாமலும் அடுத்த முறை கண்டிப்பா வெற்றி பெறோம் நாங்க. நீங்க இன்னும் மேற்கொண்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா எல்லாருக்கும் போயிட்டு வரேன். பார்த்து வாய்ப்பு கொடுங்க. போட்டவங்க போட்டுட்டு எங்களை கேள்வி கேட்குறீங்க. போட்டவங்களுக்கே போட்டு ஏடிஎம்கே ரெட்டால சூரிய இதுக்கே போட்டு நீங்க வாக்கதான் வீணாக்குறீங்களா கோசம். அதனால எந்த பலனும் கிடையாது. இன்னைக்கு லைட் வரல, தண்ணி வரல, எல்லா கேள்வியும் கேக்குறீங்க கரெக்டு. ஆனா அவன் கொடுக்குற போது 100 ரூபாய் 200 ரூபாய் நம்ம வாங்கிட்டு அதை கேட்கும் போது இன்னைக்கு காசு தானே கொடுத்தேன். குறிப்பா நம்ம வந்து இவங்க அவங்களும் நம்ம சொல்லல. உண்மையான அரசியல் தலைவர் யாரு என்ன ஏதுன்னு யோசிச்சு பண்ண. அவன் காசு கொடுக்குறான்ல அது அவன் மனம் கிடையாது. அவன் இன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்குறான்னா அந்த 100 ரூபாய் எப்படி 10,000 ஆக்கலான்றது அவனுடைய நோக்கம். அதை வச்சுதான் நீங்க பண்றான். கால் வச்சு கொண்டா கொடுத்தா அந்த மக்கள் அந்த பணத்துங்களுக்கு அழிஞ்சிக்கிட்டு போய் நீங்க பணம் கூட வாங்குங்கம்மா. வாங்க வேணாம்னு சொல்ல. அது அவன் பணம் கிடையாது. வரி பணம் தான். நம்மளோட வரி பணம் வாங்கிக்க. நாங்க என்ன சொல்லிட்டோம் நம்மளுடைய கான்செப்ட் தெரியுமா? காசு கொடுக்கலன்னா ஒரு ஓட்டு, காசு கொடுத்தா 2 ஓட்டு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா வேலை ஆகாது. நம்ம பொதுவாக யோசிக்கணும். எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவனுக்கு ஓட்டு போட்டா நல்லது செய்வான். காசு கொடுக்குறோம் என்னைக்காவது ஓட்டு போட்டா நல்லது செய்வானா? நீங்களே சின்னீங்க. அப்ப நாங்க காசு கண்டிப்பா இந்த முறை இப்ப வந்து நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்த வாக்கோட நம்ம பெரும்பான்மை தான் வாங்கணும். ஒன்றும் குறையில. கண்டிப்பா கண்டிப்பா. சரிக்கா சரிக்கா சரிங்க சரிங்க சரி ஓகே. அக்கா இங்க பாருங்க. நீங்க இப்ப நான் வந்து போட்டேன் ஓட்டு வெள்ளல அப்படின்னு நீங்க போடுற மாதிரி இப்ப நீங்க நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இவ்வளவு பேர் போட்டாங்க அப்ப நம்மளும் போடணும். அந்த மாற்றம் தான் எல்லாரும் போடும்போது நான் வெற்றி அடைய முடியும். இப்ப நம்ம போட்ட ஜெயில நினைக்காதீங்க. ஓட்டு போட்டா எல்லாமே சமுதாயம் சொல்லி போட்டாங்க. அன்னைக்கு பேசும்போது மட்டும் நம்ம அந்த டைம் எலெக்ஷன் வந்தாட்டா நம்ம ஜாதி நம்ம மதம் சொந்தம் பந்தம் எல்லாமே தெரியும். அது ஓட்டு முடிஞ்ச உடனே அவன் ஓட்டை போட்டுட்டு உடனே அவன் எதுவுமே பாமன. இதே சக்கரபாணி இந்த சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணாரு. இது வரைக்கும் அவர் வந்து அந்த ஓட்டு கேட்கும் போது வந்திருக்காரு. நன்றி கூட சொல்லிருக்க மாட்டாரு. போட்டாங்க ஒண்ணுமே நடக்கல. நம்மளும் அந்த அரசியல் பாருங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு மாற்றத்தை கொடுங்க. சரி மைக்கு சின்ன வந்து மைக்கு சின்ன எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் மைக்கு சின்ன மாத்தி போட்டுற மைக்கு சின்ன வாக்களிங்க. வரங்க 4வது பட்டனு கண்டிப்பா 4வது பட்டனு மைக்கு சின்ன சென்னையில இருக்கறான். நான் சொல்ற ஃபோன் பண்ணு. இல்ல இதுல நம்பர் எழுதி சொல்றேன். எனக்கு தெரியாதா நம்பர்? என் நம்பர் எழுதுறேன். நீங்க தம்பி கிட்ட கொடுத்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். சரி.